இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் பர்சனல் இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கி போனது பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கேப்போ ஒரு ஸ்மால் கேப்போ அந்த மாதிரி தான் போகணும். ஒரு ரயில்வே ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேபெக்ஸ் ஸ்டாக்காக இருக்கலாம், ஒரு பைப் கம்பெனியாக இருக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஜோனுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள்ள நகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வீக் ஆச்சோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்ஷன் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்மெண்ட், ஸோ இந்த பைப் செக்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இந்த பைப் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அவங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அலைன் ஆகி பண்ணணும் அப்படின்னு. பட் இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணாங்க, டேக்ஸ் கம்மி பண்ணாங்க. இதெல்லாம் கம்மி பண்ண என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் பண நெருக்கடி வர ஆரம்பிச்சது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய ரேலி ஆச்சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் பார்த்துருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு சைடு. இன்னைக்கு நம்ம வந்து இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து இதை ஒரு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும்.